இல்லை நாங்கள் 28 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறோம். வருஷம் வருஷம் பண்ணுறது தான். புதுசாலாம் பண்ணல. இல்லை நாங்களும் இவ்வளோ வருஷமா ஏன்னா இத்தனை இதாக அப்ஜெக்ஷன் சொன்னதே ஏன்னா வருஷம் வருஷம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். எல்லாருமே நிறைய பேர் கொண்டாந்து கொடுக்குறாங்க. எதுக்குமே நான் கேட்கவே இல்லை. இப்போ ஜூன் பொறுத்தலேருந்து எங்களுக்கு மீட்டிங் போட்டு சொன்னதுனால தான் நாங்கள் பர்மிஷன் போடுங்க அப்படின்னு ஸ்கூல் கிட்ட தான் கொடுக்குறாங்க. வெளியில் எதுவும் வைக்கல. கட்ட மாட்டோம், பேனர் வைக்கல, பட்டாசு வைக்கல, வந்து டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. நாமக்கல் மேற்கு மாவட்ட தலைமையிலேருந்து மாவட்ட தலைவர் மாரிமுத்து பேசுகிறேங்க. இது வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா அண்ணன் பிறந்த நாளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம் நம்ம வந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கிட்டு இருக்கோம். எல்லா வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் வருஷம் வருஷம் நம்ம வந்து ரத்த தான முகாமில் வந்து நலத்திட்ட உதவிகள் வந்து அன்னதானம் வந்து எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா எந்த வருஷமும் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. வருஷம் வருஷம் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். எந்த வருஷமும் இது வரைக்கும் தடையை சொன்னதில்லை. இந்த புது அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா இது தடை பண்ணுறாங்க. இது ஏன் குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவி கொடுக்குறதுல எந்த விதத்தில் தப்பு இருக்குது, இதை ஏன் தடை பண்ணுறாங்க? இது எங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக தெரியுது. அரசியல் சார்ந்தது இல்லையே. நம்ம வந்து சூர்யா நம்பரில் நற்பணி இயக்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது இன்றைக்கி நேற்று நம்ம பண்ணலைங்க. இது 28 வருஷம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரத்த தான முகாமிலேருந்து அன்னதாசிரமத்தில் அன்னதானத்துலேருந்து நம்ம குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிலேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஸ்கூல் கிட்ட வந்து ஒரு 200 பேருக்கு கொடுக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தோம். இது ஒரு பெருத்த ஏமாற்றமாக எங்களுக்கு இருக்குங்க. அண்ணன் சூர்யா அவர்களின் 51வது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்குறதுக்கு நாங்கள் வந்து அண்ணன் மாவட்ட தலைவர் அண்ணன் மாரிமுத்து தலைமையில் வந்து 28 வருஷமாக செஞ்சிட்ருக்காங்க. அதை வந்து இப்போ வந்து கொடுக்கூடாதுன்னு உத்தரவு இருக்குன்னு சொல்லி தடுக்கிறாங்க ஸ்கூலில். நாங்கள் ஏழை மாணவ மாணவிகள் படிக்கிறதுக்கு தான் இது செய்கிறோம். அதுக்கே இது பண்ணுறாங்க. நாங்கள் வந்து இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் அமைச்சர் மாதிரி ரீல்ஸில் எதுவும் போடல போய் எங்கேயுமே. நலத்திட்டத்தையே தடுத்தாங்கன்னா இதை எப்படிங்க? இவர் முதல்ல இப்படி தான் ஆரம்பித்து அரசியலுக்கு வந்தார். இதை தடுத்தாங்கன்னா இது வந்து மறுக்கா வந்து அண்ணன் வந்து அரசியலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஆயிரும். அதனால் வந்து ஏழை குழந்தைகளுக்கு உதவுறதுக்கு வழிவகை செய்வோம் என்பது கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு இருந்த ஆட்சியில் திமுக ஆட்சி ஆகட்டும், அண்ணா திமுக ஆட்சி எல்லா ஸ்கூல் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். என்ன சொல்கிறாங்க ஸ்கூல் தரப்பு? இந்த வருஷம் இந்த இதுதான் புதுசாக வந்து தடை. என் பேர் சிங்காரவேலு, அண்ணன் சூர்யா ரசிகர் மன்ற ஒண்டி செயலாளர், பள்ளிவெளி ஒண்டி செயலாளர். அண்ணன் சூரியனாவோட 51வது பிறந்தநாளை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் செங்கோட்டைப்பாளையம் ஸ்கூலில் ஒரு 200 குழந்தைகள் கொடுக்காம பள்ளி கிட்டு கொண்டு வந்தோம். இந்த கவர்மெண்ட் கொடுக்கூடாதுன்னு தடை பண்ணுறாங்க. நேற்று பர்மிஷன் வாங்கலான்னு பேர் டீச்சர்ஸ் கேட்டோம், பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி கடையில் கொண்டு வந்து கேட்குறோம், கொடுக்கூடாதுங்கிறாங்க. காரணம் கேட்டால் இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் ஒன்று சொல்ல இந்த புது கவர்மெண்ட் இப்படி பண்ணுதுங்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. முதலமைச்சர் விஜய் தான் வந்து இதுக்கு என்னென்னு பார்த்து விட சொல்கிறதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் இப்படி பிரச்சனை பண்ணிருந்தீங்கன்னா நற்பணி இயக்கம் திடீர்னு மக்கள் இயக்கமே எங்கள் அண்ணன் மாற்றுறது ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் மொதல் ஒரு வார்த்தை சொல்லிட்டு உள்ள வந்தீங்க. ஒரு நடிகனை பார்த்து கவர்மெண்ட்டே பயப்படுது. திரும்பி இன்றைக்கி சூர்யானை சொல்கிறது அந்த வார்த்தை சொல்ல ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு நடிகனை பார்த்து கவர்மெண்ட் பயப்படுதா இல்லைன்னு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திரும்பி.